அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 வினாடிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லேசாக சுறு அந்த எனர்ஜி அப்படியே மேலே ஏறும். அப்போ எங்கெல்லாம் வலிங்கிறது இருக்குதோ அந்த வலிங்கிற உணர்வு அப்படியே குறைக்கும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாவே 32 பல் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லைட்டாக மருந்து மாத்திரை குறைக்கிறதுக்கு தான் இது மாதிரி ஒரு மாற்று சிகிச்சை. தொடை மைய வருமம் ஆமைக்காலம்னு தெரியும். இதை அப்படியே கொடுத்தா ஜம்முன்னு வலி குறையும். ஏன்னா கீழே இருந்து மேலே ஏற்றிருக்கிறோம், அப்படியே ஜம்முன்னு வலி குறையும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்களும் சரி, இளைய தலைமுறையினரும் சரி, கால் வலியில் ரொம்ப அவதிப்படுறாங்க. மூட்டு வலி, பாதத்தில் வலிக்குது, குதிகால் வலிக்குது, இப்படி ரொம்ப அவதிப்படுறாங்க. அவங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே அந்த வலிகள்லாம் சரி பண்ணுறதுக்கு ஏதாவது வழிகள் இருந்தால் அவங்க சொல்லுங்க ஐயா. கண்டிப்பாக. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம உடம்பை தாங்கிறதே கால்கள் தான். இந்த கால்களில் பார்த்திங்கன்னா வலிகள் ஏன் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னாவே எல்லாமே சத்து குறைபாடு தான். நம்மளுக்கு தேவையான சத்துக்கள் சாப்பிட்றோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம இன்றைக்கி இருக்க லைஃப் வந்து ஃபாஸ்ட் லைஃபு. ஏன்னா ஒரு நல்ல ஒரு உணவை ருசித்து சாப்பிட்றதுலாம் ரொம்ப அரியுது. ஏன்னா அதனால தான் வந்து உணவுக்கே வந்து 1 மணி நேரம் லஞ்ச் பிரேக்குன்னு கொடுக்குறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாம் கோழி கொத்துற மாதிரி டப்புன்னு சாப்பிட்டுட்டு தான் போகிறோம் ஒழிய நல்லா சாப்பிட்றோமானா கிடையாது, சத்து உள்ளது சாப்பிட்றோமானா கிடையாது. நம்ம சரி அது ஒரு பக்கெட்டு இருந்தாலும் நம்ம இருக்கிற சாப்பாட்டை எப்படி சத்தாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது என்னன்னா, நொறுங்க தின்றால் 100 வயது அப்படின்னு ஒரு பழமொழி. நம்ம எந்த ஒரு உணவாக இருந்தாலும் நம்ம ரசித்து நல்லா மென்னி நல்லா கூலாக்கி தான் சாப்பிடணும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கோழி கொத்துற மாதிரி டக்குன்னு 5 நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிச்சுருவோம். அது என்ன சுவையாக இருந்தாலும் சரி அப்படி சாப்பிடக்கூடாது. அது கஷ்டம்தான், ஏன்னா நம்ம அப்படியே பழகிட்டோம். அதனால் என்ன பண்ணணும்னா, நல்ல எந்த உணவாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு பார்த்திங்கன்னாவே 32 பல் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆர்கனோட கனெக்டிவிட்டி தான். அப்போ என்ன பண்ணணும், ஒரு உருண்டை எடுத்து நம்ம வாயில் போடும்போது என்னன்னா அந்த 32 பல்லையும் படணும், பட்டு அரைக்கணும். அரைச்சி அதை அப்படியே என்ன ஆகும்னா கூழாக்கி தான் உள்ளே முழுங்கணும். இந்த கூழாக்கும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது கூழாக்கும் போது என்னன்னா உங்களுக்கு டைஜஷன் இங்கேயே ஆயிரும். அப்போ உள்ளே போகும்போது என்ன ஆகும், சக்கை தான் போகும். அப்போ முறையாக இது என்ன யாரெல்லாம் செய்வாங்கன்னா, ஆடு மாடு தான் அதிகம் செய்யும். ஏன்னா சாப்பிட்டு நல்லா அசை போடும். நம்ம என்ன பண்ணுவோம், டப்புக்குன்னு முழுங்கிடுவோம். முழுங்கினோன்னே என்ன பண்ணுவோம், இரைப்பை ரொம்பிடும். இரைப்பை ரொம்பி தொண்டை வரைக்கும் வந்துடும். நல்ல ஃபுல் கட்டுனாலும் தொண்டை வரைக்கும் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு இது சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் புறங்குற மாதிரி இருந்தால் இன்னும் 2 சேர்த்து போட்டுருப்பானே அப்படிம்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. எப்பொழுதும் உணவுங்கிறது அரை வயிறு உணவு இருக்கணும், வயிறு தண்ணி இருக்கணும், வயிறு காற்று இருக்கணும். இப்படி இருந்தால் தான் முறையான செரிமானம் உண்டாகும். நம்ம என்ன பண்ணுவோம், மென்னி சாப்பிட்ருந்தா இந்த பிரச்சனையே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி அப்படியே இருந்தாலும் என்ன பண்ணுவோம், அரை வயிறு சாப்பிட்ருந்தா நல்ல அந்த ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு உடம்புக்குள்ளே நல்ல செரிமானத்தை சத்துக்களில் பிரிக்கும். நம்ம அதெல்லாம் முறையாக நம்ம செய்கிறதில்ல. இருந்தாலும் என்ன பண்ணணும், நம்ம செய்ய பழகிக்கணும். நம்ம பழக தான் நம்மளுடைய உள்ளே இருக்க வளர்ச்சிதை மாற்றமே மாறும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, எல்லாமே ஏட்டிக்கு போட்டியாக செய்யும்போது என்ன பண்ணுவோம், கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, கண்டதை சாப்பிட்றது, இப்படி இருந்தோம்னாவே முறையான செரிமானம் ஆகாது. அதனால தான் வந்து காலையில் 7 to 9க்குள்ளே சாப்பிட்ணும். சாப்பிட்டிங்கனாவே சத்து ஒழுங்காக பிரியும் போதே என்னன்னா உடம்புல உள்ள எல்லா பாகங்களுக்கும் அது போகும். ரைட், இது உணவு முறையில். இந்த உணவு முறையை செஞ்சுட்டு இப்போ ஃபுல்லானா அதுக்கு தகுந்தமான வலிகளை எப்படி குறைக்கிறது, மூட்டு வலியை எப்படி குறைக்கிறது, பாதத்தை எப்படி குறைக்கணும்னு கண்டிப்பாக பார்க்குறோம். உணவுமுறை அதை செஞ்சுட்டு இதை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக வேலை செய்யும். இப்போ நம்ம பார்க்க போகிறது கால். இப்போ நம்ம பார்த்தோம்னா இப்போ கால் இப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம இப்போ கையில் எப்படி பஞ்சபூதங்கள் இருக்குதோ கால்லையும் பஞ்சபூதங்கள் இருக்குது. இப்போ யாருக்கெல்லாம் கால் வலி இருக்கோ அவங்களுக்கு இங்கே பாருங்கள், இந்த இது கட்டை விரல். இப்போ கையில் எப்படி பஞ்சபூதம் பார்த்தோம்னா அதே மாதிரி கால்லையும் பஞ்சபூதங்கள் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கட்டை விரலுக்கும் இந்த காலில் உள்ள ஆள்காட்டி விரலுக்கும் நடுப்புற பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பள்ளம் மாதிரி இருக்கும்.
நல்லா பாருங்கள், ஒரு சின்ன பள்ளமாக இருக்கும். இது ஒரு நரம்பு. இந்த நரம்பு அப்படியே மைல்டாக ஏற்றி பிடிச்சிங்கன்னா இந்த வருமத்தின் பெயர் வந்து கால் கவுளி வருமம். இது அப்படியே வந்து நீங்கள் சில்பா பண்ணுறதா இருந்தால் 1 நிமிஷம் பிடிக்கணும் லைட்டாக. அதே இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 வினாடிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லேசாக சுறுசுறுன்னு அந்த எனர்ஜி அப்படியே மேலே ஏறும். அப்போ எங்கெல்லாம் வலிங்கிறது இருக்குதோ அந்த வலிங்கிற உணர்வு அப்படியே குறைக்கும். உங்களுக்கு கையில் பிடிக்கிறது கஷ்டமாக இருந்தது அப்படின்னா பேனா மோனை இருந்தால் கூட பேனா முனையில் கூட பிடிக்கலாம். அப்படியே ரொம்ப போட்டு அழுத்தக்கூடாது, ரத்தம் வர்ற அளவுக்கு காயம் ஏற்படுற அளவுக்குலாம் அழுத்தக்கூடாது. லைட்டாக அந்த பள்ளத்தில் கவ மாதிரி இருக்கும், அந்த பள்ளத்தில் லைட்டாக கொடுத்தீங்கன்னா போதும். ஓகே, இப்போ இது முடிஞ்சிடுச்சு. அடுத்தது பாருங்கள், இங்கே ஒரு மொழி இருக்கு இல்லையா, இந்த 2 கால் இதுக்கும் நடுப்புற பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம் இருக்கும். இந்த நடுவிரலுக்கு நேராக ஒரு குழி இருக்கும். இது ஒரு பொறுத்து கையை விட்டிங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்ளே போகும். இந்த காலோட ஜாயிண்டெல்லாம் வலிக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இது இந்த வருமத்தை லைட்டாக அழுத்தி பிடிக்கணும். நடுவிரலுக்கு நேராக ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும். 1 நிமிஷம் பேனாவிலையும் பிடிக்கணும், கையிலையும் பிடிக்கலாம். சும்மா ஃபஸ்ட்டு விரலில் வச்சு பழகுங்க. பழகுனீங்கன்னாவே போதும். வலி அப்படியே பார்த்தீங்கன்னா மைல்டாக குறையும். அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கு நேராக இந்த மொழிக்கு பக்கத்தில் இதெல்லாம் வந்து சத்து, உடம்புல உள்ள சத்துக்களில் ஏற்றும் உடம்பு உள்ளார. இந்த மொழிக்கு கீழே சில பேர்த்துக்கு பெருங்கையில் செய்கிறது எரியும். அவங்க என்னன்னா நல்லெண்ணெய் தொட்டுக்கலாம், நல்லெண்ணெய் தொட்டுக்கிட்டு செய்யலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து 4 விரல், இந்த முட்டியிலேருந்து 4 விரல், அவங்கவுங்க கைக்கு 4 விரல், இந்த முட்டியிலேருந்து 4 விரல் இந்த வரும். நல்லா வலியெல்லாம் ஜம்முன்னு குறையும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முட்டு வலி தான், கால் வலி தான், வலி வலி வலின்னு சொல்கிறாங்க. நானும் எவ்வளவோ மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டேன், லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டேன், எனக்கெல்லாம் அப்படியே தான் இருக்குது, கொஞ்சம் கூட குறைஞ்ச போடு இல்லை. நம்ம உடம்புல சரி தன்னைத்தானே சரி பண்ண வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுலேருந்து 4 விரல், இதுலேருந்து 4 விரல் பார்த்திங்கன்னா இங்கே இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பள்ளமாக இருக்கும், ஒரு போன் இருக்கும். அந்த போனை ஒட்டினாப்பில் கொம்பேறி இருக்கும். இது இந்த வருமத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பாம்பு சீர்ற மாதிரி வலிகள் குறையும். அப்படியே இந்த நரம்பு வலிகளை பறிக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த போன் இருக்கும், இந்த போனுக்கு சென்டர். சும்மா நீங்களாம் வீட்டில் இருந்துக்கிட்டே செஞ்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படியே ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா போதும், வலி அப்படியே ஜம்முன்னு குறையும். நம்ம நிறைய பேர் நிறைய மாத்திரை மருந்து சாப்பிடுவோம், சாப்பிட்டு என்ன பண்ணுவோம், வயிறு புண்ணாக போயிடும், எரிச்சல் எரியும். லைட்டாக மருந்து மாத்திரை குறைக்கிறதுக்கு தான் இது மாதிரி ஒரு மாற்று சிகிச்சை. லைட்டாக அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படியே இந்த முட்டிக்கு வந்துடும். இந்த முட்டியில் பார்த்திங்கன்னா இந்த 2 சிரட்டைக்கு மேலேயும் சிரட்டைக்கு கீழேயும் வருமங்கள் அப்படியே பார்த்திங்கன்னா அந்த மூமெண்ட்டு அப்படியே தெரியும், உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அப்படியே ஒரு லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுக்க என்ன ஆகுன்னா இந்த மொழியில் இந்த இதெல்லாம் தேஞ்சிருக்குது அப்படிம்பாங்க, அதெல்லாம் அப்படியே இந்த எண்ணெய் நல்லெண்ணெய் தொட்டு தடவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீ ஆயிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கால் பின்னாடி அப்படி இருக்கும். சில பேர்த்துக்கு காலை தூக்க முடியாது, மடக்க முடியாது, அது மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த வருமம். இது பார்த்திங்கன்னா கால் அப்படி குத்த அப்படி உள்ளார போகும். அப்படியே 2 கால்லையும் பண்ணோம். ஒரு காலில் மட்டும் பண்ணக்கூடாது, 2 கால், வலி இருக்கிற கால்லையும் பண்ணணும், இல்லாத கால்லையும் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்கும். இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அப்படியே இந்த சையாட்டிக்கா நரம்பு வரும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மூட்டுங்க இந்த சரட்டைக்கு நேர் பின்னாடி நிறைய பேர் கேட்குறாங்க, கொஞ்சம் விளக்கமாக கொஞ்சம் கொடுங்க சரியா.
வர முடியாதவங்க இதெல்லாம் கொடுக்க என்னென்னா வலிகள் அப்படியே நல்லா குறையும். இப்போ 2 காலையும் கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறீங்கன்னா, அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தொடை இருக்குது பார்த்திங்களா, இந்த மூட்டுக்கு மேலே 4 விரல், இந்த மூட்டிலேருந்து 4 விரல், இது ஒரு வருமம், இது ஒரு அடங்கல் வருமம். அப்படியே பல சுழற்சி கொடுப்போம். பல சுழற்சி கொடுத்துட்டு அந்த இதுலேருந்து 4 விரல் மேலே தொடை மைய வருமம், ஆமைக்காலன்னு பேரும். இதை அப்படியே கொடுத்தா ஜம்முன்னு வலி குறையும். ஏன்னா கீழேருந்து மேலே ஏற்றிருக்கிறோம், அப்படியே ஜம்முன்னு வலி குறையும். இது நிறைய நோய்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. முக்கியமான சர்க்கரை, கால் மூட்டு, இடுப்பு எல்லாத்தையுமே குறைக்கக்கூடியது. முன்னாடி நம்ம இந்த வருமத்தெல்லாம் டேப் பண்ண சொல்லியிருப்போம். இப்போ இது ஃபுல் காலுக்கு கொடுக்கும்போது நல்ல வேலை செய்யும். இதை செஞ்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லெண்ணெய் நல்லா கையில் தடவிட்டு நல்லா தொடையிலேருந்து அப்படியே கொண்டாந்து கீழே கொண்டாந்து இறக்கி விட்டுறணும். நல்லா கொண்டாந்து அதையே ஒரு மசாஜ் மாதிரி அப்படி நல்லா இறக்கி விட்டுட்டிங்கன்னா ஒரு 7 முறை 9 முறை 2 காலுக்கும் செஞ்சால் ஒரு 20-30% வலி நல்லா ரெடியூஸ் ஆகிருக்கும். இது மாதிரி மசாஜ் செஞ்சுட்டு நல்லா ஒரு 7-9 முறை செய்யணும். இந்த காலுக்கும் இந்த காலுக்கும் செஞ்சுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் சூரிய ஒளியில் உட்காந்துருக்கணும். நல்ல சூரிய ஒளி உடம்புல படும்போது என்னென்னா, அந்த நல்லெண்ணெய்க்கும் அந்த வைட்டமின் டி நம்ம ஸ்கின்னில் படும்போது பார்த்திங்கன்னா நல்ல உடம்புல ஒரு 30% வலி நல்லா ரெடியூஸ் ஆகிருக்கும். இதை செஞ்சு பலன் பெறுங்க. நன்றி.